அங்கிள் எதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அங்கிள், இன்னியோட பல பேர் அவங்களோட தூக்கத்தை தொலைச்சிட்டு மூளை குழம்பு திரிய போறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க ரசிக்க வேண்டாமா அங்கிள்? நீங்க பாதிலேயே கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஏமா அத்தை பக்கத்துல வந்ததுமே மாப்பிள்ள கரெக்டா டான்ஸ் போட்டி பத்தி பேசுறான் பாத்தியா? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நான் உங்களை உள்குத்து குத்துனா அதுக்கப்புறம் உங்க மூக்குக்குள்ள இருந்து குடமா ரத்தம் கொட்டும். பரவாயில்லையா? என்ன ஒரு வில்லத்தனம். பாய முடிக்கிறோமா? ஏ மேகல, சூர்யா தம்பி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனாலதான் நம்ம இங்க திரும்ப வந்திருக்கோம். உன்னோட இந்த கோக்குமாக்கு புத்திக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரு. இந்த சமபந்தி விருந்துல கலந்துக்க வைக்கணும், குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து கும்மி அடிக்கணும்னு ஏதாவது ஐடியா பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச உன்னை தூக்கி போட்டு ஒரே மிதியா மிதிச்சிருவேன். ஒழுங்கா இருந்துக்க. போங்க அங்கிள். என்ன இவர் பெரிய மாவீரனா இருப்பார் போல. பொண்டாட்டியே மிரட்டுறாரு. இவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது. போங்க, உள்ள போங்க. போயிடலாம், போயிடுறேன். போங்க. ஆதிர, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சமபந்தி விருந்துல கலந்துக்கணும்னு நீங்களும் மேகலாத்தையும் திட்டம் போட்டது உங்களோட முடிவில்ல, அந்த குண்டத்து காளியம்மனோட முடிவு. அந்த முடிவை யாரால மாத்த முடியும்? கண்டிப்பா பிரபு அண்ணனும் அவங்க சித்தப்பாவும் மட்டும் இல்லாம இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற உங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சமபந்தி விருந்துல கலந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேம்மா. பாட்டி, ஏன் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க 2 பையங்களும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத மனசு குளிர பார்த்து 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. சரியா? கோச்சிட்டு போனவங்கள